ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிகேஆர் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் பார்க்க தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தாக்கா 2 வீக்ஸ் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி. பட் இன்னுமே ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டருமே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நான் சடனாக டிசைட் பண்ணுறதுனால எனக்கு டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அடையாரில் இருக்கிற கணபதி ராம் தியேட்டரில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ஓகே, எனக்கு ஏற்கனவே தெரியும் அந்த தியேட்டர் பற்றி. கொஞ்சம் நாமினலாக இருக்கும், நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது அந்த தியேட்டருக்கு. ஸோ அதனால் அந்த தியேட்டர் தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். மூவி டைம் பார்த்திங்கன்னா 2:15. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புந்தே பார்த்திங்கன்னா குன்றத்தூர்லேருந்து ஒரு 1:35 1:40 கிளம்பணும். ஸோ டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்பீடாக கிளம்பிகிட்ருக்கோம். அதான் ஜஸ்ட்டு ஏர்போர்ட்டை க்ராஸ் பண்ணுறோம். ஏர்போர்ட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ். கிண்டி வந்தாச்சு. கிண்டி வழியாக போயிட்டு மத்திய கைலாஷ் போயிட்டு இந்திரா நகர் வழியாக அடையார் போகிறோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால பார்த்திங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே பயங்கர டிராஃபிக். அடையார் அந்த மத்திய கைலாஷ் கிட்டெல்லாம் பயங்கர டிராஃபிக். ஸோ ஒரு வழியாக போயிட்டே இருக்கோம். கிட்ட வந்துட்டோம், தேட்டர் கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்தாச்சு, தேட்டருக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:25 ஆகுது. 2:25 தான் என்ட்ரு ஆகிறோம் தேட்டருக்கு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்காங்க, யாரும் வெளியே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரௌட் எல்லாமே தேட்டருக்கு போயாச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டு 2:30 உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து படம் போட்டாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது தேட்ரு. ரொம்ப மோசமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. க்ரௌடும் பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே ஆக்குபை, ஃபுல் க்ரௌடாக இருந்தது. ஸோ படம் முடிஞ்சதுமே ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஸோ லோக்கல் அடையார்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வேஃபல் ஷாப் இருந்தது, இந்த பெல்ஜியம் வேஃபல்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் போயிருக்கோம். ஸோ நாங்கள் இதுவரையும் சாப்பிட்டதில்லை, நான் வேஃபல்ஸ் வந்து சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். ஸோ இதோட ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. கஸ்தூரிபாய் நகர் செகண்ட் மெயின் ரோட்டில் இந்த ஷாப் இருக்குது. ஸோ வேஃபல்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேஃபல்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வேஃபல்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேஷை விட ராகவ் தான் ரொம்ப ஈகராக இருக்கார். ஸோ ராகவுக்கு வேஃபல்ஸோட டேஸ்ட் வந்து பிடிச்சி போச்சு. ஸோ கடைசியில் நாங்கள் யாருமே சாப்பிடல, ராகவ் தான் முதல்ல சாப்பிட்டான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ மீதி பீஸ் எல்லாமே ராகவ் காலி பண்ணிட்டார். ஸோ ஃபைனலி எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ மூவி பற்றி சொல்லணும்னா
பர்சனலாகவே எனக்கு மூவி நல்லாவே இருந்தது. ஸோ கமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான லீடும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க கிளைமேக்ஸில். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இதுவரையும் பொன்னியின் செல்வன் புக்கை வந்து படித்ததில்லை. ஸோ படிக்காமல் தான் போய் படம் பார்த்துருக்கேன். ஸோ ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. பட் எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பழைய காலத்துலேருந்து நிறைய பேர் இதை வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. புக்கில் வந்து சினிமாவாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுவரை யாரும் எடுக்கலை. ஸோ அதை இவர் எடுத்திருக்காருன்ற போது நம்ம அதை பாராட்டணும். கண்டிப்பாக பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.